வசனத்தை கூட தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கலாம். சங்கீதம் 114:8 வாசிக்கலாம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆண்டவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கண்மலை என்கிறது வறட்சியான மலை, அதை ஆண்டவர் தண்ணீர் ஓடுகிற தடாகமாக மாற்றி அந்த கண்மலை மேல தண்ணீரை பாய்ச்சுகிறார். அல்லேலூயா. நாம் வறண்ட நிலம் போன்ற கற்பாறைகள் நம்மை தண்ணீர் தடாகமாக ஆண்டவர் மாற்றுகிறார். நமக்குள்ளிருந்து பெரிய ஜீவ தண்ணீர் புறப்பட்டு பாயும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கற்பாறை போன்ற இருதயம், யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு இருதயம், கல்லான இருதயம் உடையவர்களாக வாழ்ந்தோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தம் செய்து ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். நம்முடைய இருதயத்திலிருந்து நீரூற்றுகள் புறப்படும். அல்லேலூயா. அந்த நீரூற்றுகள் புறப்படும் பொழுது அங்கே பாருங்கள், மச்சங்களை விளைக்க பண்ணுகிறார், தாவரங்களை விளைவித்து கனி வர்க்கங்களை விளைவித்து ஆண்டவர் தானியங்களையும் விளைவிக்க செய்கிறார். மனுஷர்கள் உயிரோடு இருக்கிறதற்கு ஆண்டவர் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த தண்ணீரை நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறதற்கு விரும்புகிறார். இந்த தண்ணீர் யாருடைய இருதயத்திலிருந்து புறப்படும் என்றால், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்று வாழுகிற பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து இந்த தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். நீர் ஊற்று, அநேக நீரூற்றுகள் ஒன்றாக சேரும் பொழுதுதான் அது பெரிய நதியாக மாறி சமுத்திரத்தில் போய் சேருகிறது. அது பெரிய சமுத்திரமாக மாறுகிறது. இங்க இருக்கிற நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றும் பொழுது அது இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய நதியாய் பாய்ந்து ஒரு பகுதியில போய் அது ஒரு பெரிய சமுத்திரமாக மாறும். அந்த ஜீவ நீரூற்றை ஆண்டவர் நம்மில ஊற்றி கொண்டிருக்கிறார். அது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறது. இந்த நீரூற்றை உங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அத்தனை பேர், ஆண்டவரே என்னுடைய இருதயம் கற்பாறை போன்ற இருதயமாக இருக்கிறது, எதற்கு அசையாத இருதயமாக இருக்கிறது, ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியை இருதயத்தில் ஊற்றி நீர் என்னுடைய இருதயத்தை நீரூற்றுகளாக மாற்றும். என்னுடைய இருதயத்தில் இருந்து பரிசுத்த ஆவி என்கிற நீரூற்று புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவி என்கிற நீரூற்றை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை ஒரு பெரிய நீரூற்றாக மாற்றி அது தேசத்தில் ஒரு நதியாக புறப்பட்டு பெரிய சமுத்திரமாக மாறி அநேக மச்சங்கள் விளைக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை கருவியாக பயன்படுத்துவார். கரங்கள் கண்டோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்கள் அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை சத்தமா வாசிக்கலாம். நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும். பாருங்க, தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் உள்ள துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ தண்ணீரின் துறவையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்க ஒரு துறவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த துறவிலிருந்து ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கிறது. அது
சிங்கார வனமாகிய தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கிற எல்லா விருட்சங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறது. அதன் வேர்கள் எல்லாம் இந்த துறவில் இருக்கிற ஜீவ ஊற்றை பருகி அது நல்லா செழிப்பாய் கொழுவளர்ந்து வாழுகிறது. அது பச்சை பசுமையான இலைகளை விடுகிறது. அது நல்ல பூக்களை பூத்து காய்களை காய்த்து அது மிகுந்த கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த தோட்டம், அந்த தோட்டம் தான் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை என்கிற தோட்டம். அல்லேலூயா. அந்த தோட்டத்துல சிங்கார வனம் போன்ற தோட்டத்துல பலவிதமான விருட்சங்களை ஆண்டவர் நட்டு வைத்திருக்கிறாரே. அந்த விருட்சங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நான். அல்லேலூயா. நீங்கள் நானும் செழிப்பாய் வாழும்படி, நீங்கள் நானும் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக வாழும்படி, தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கும்படி நமக்கு பலவிதமான நீரூற்றுகளும் ஜீவ ஊற்றாகிய துறவையும் ஆண்டவர் அந்த தோட்டத்தின் நடுவில், சபையின் நடுவில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். லீபனோனில் இருந்து அதற்காக விசேஷித்த தண்ணீரையும் ஆண்டவர் பாய்ந்து வர பண்ணுகிறார். அதை வாசிங்க. லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. லீபனோனில் இருந்து ஓடி வருகிற வாய்க்கால்களும் அந்த சிங்கார வனத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களுக்கு செழிப்பை கொடுக்கிறதற்கு ஓடி வருகிறது. அல்லேலூயா. வாய்க்கால்களின் அருகாமையிலே மரங்கள் நடப்பட்டால் நமக்கு தெரியும். அது அழகா பச்சை பசுமையாக இருந்து அநேக கனிகளை கொடுக்கிறதை பார்க்க முடியும். சபை, அல்லேலூயா, அது ஒரு தோட்டம். அது சிங்கார வனமாகிய தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வாய்க்கால்களை ஓடி வர பண்ணுகிறார், நீரூற்றுகளை பாய பண்ணுகிறார். ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள துறவியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அவர் தம்முடைய சரீரமாக சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களாகிய நீங்களும் நானும் அந்த தண்ணீரை பருகி, நீங்களும் நானும் செழிப்பாய் பச்சை பசுமைன்னு வாழ்ந்து ஆண்டவருக்கு மிகுந்த கனி கொடுக்கிறதற்காக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த தோட்டத்திற்கு வாய்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாய்கிறது. ஆண்டவர் துறவு நீரூற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நீர்கால்களையும் பாய பண்ணுகிறார். இப்படிப்பட்ட தண்ணீர் பாய்கிற இடத்தில் இருக்கிற தோட்டம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும். அந்த தோட்டம் தான் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபை என்கிற தோட்டம், கர்த்தருடைய சரீரமாகிய சபை என்கிற தோட்டம். அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். ஏற்ற காலத்திலே நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுத்து வாழ உதவி செய்வார். தேவன் நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்தில் உங்களை வாழ வைப்பார். கீழே வாசி